வீட்டுக்குள்ளே வந்த அரசியை நிற்க வச்சு பாண்டியன் கேட்குறாரு, எங்கே போயிட்டு வர? ஒரு பையன் கூட நீ பேசிகிட்டு இருந்த அப்படின்ட்டு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைப்பா, யாரும் உங்ககிட்ட தப்பாக சொல்லியிருக்காங்க. என் கூட படிக்கிற பசங்க கூடயே நான் பேச மாட்டேன். அப்படி இருக்கும்போது எப்படி யாரோ ஒருத்தங்கிட்ட நான் பேசுவேன் அப்படின்ட்டு அரசி கேட்குறாங்க. இதான் என் பொண்ணு அப்படின்ட்டு பாண்டியன் அங்கேருந்து போகிறாரு. கோமதி இதை பார்த்துட்ருக்காங்க. இவ ஏதோ ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட மறைக்கிறா. அடிக்கடி எதிர் வீட்டையே பார்த்துட்ருக்கிறா. என்ன விஷயத்தை மறைக்கிறான்னு தெரியலையே அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்காங்க. சுகன்யா இதுக்கிடையில் குமரவேல்கிட்ட போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீ அரசியை கூட்டிகிட்டு ஊரை சுற்றுறத எவனோ பார்த்துட்டு அரசியோட அப்பா கிட்ட வந்து போட்டு கொடுத்துட்டான். அரசியோட அப்பா இப்போ தான் அரசியை கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டு இருந்தார். இனிமேலாவது 2 பேரும் ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அடுத்த நாள் குமரவேல் அரசிக்கிட்ட வந்து நம்ம 2 பேரும் வெளியில் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏற்கனவே யாரோ பார்த்துட்டு வந்து எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க, என்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி அரசி சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாது, தயவுசெய்து வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்ணி அரசியை கூட்டிக்கிட்டு திரும்ப வெளியில் போகிறாங்க. 2 பேரும் ஒரு இடத்துல தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வேலையாக பாண்டியன் அந்த பக்கம் போகிறாரு. 2 பேரும் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பாண்டியன் பயங்கரமாக கோவப்படுறாரு. இதோட இந்த பிரம்ம முடியுது.